கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகும். வணக்கம் சார். கடந்த வாரம் ட்ரேடிங் மூவ்மெண்ட் அதாவது கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருந்தது? லாஸ்ட் வீக் அதாவது சாட்டர்டே வந்து செமினார்ஸ் நடந்தது. ஃபீட்பேக் பத்தி சொல்லுங்க சார். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே தேர்ஸ்டே வரலாம் பார்த்தோம். ஃப்ரைடே ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. லைக் கோல்டு $1,308 அகைன் $1,300 வரைக்கும் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் பட் ஸ்டில் இந்த வீக் வந்து ஒரு மாதிரி சாப்பியாக இருக்கும்னு சொல்லலாம். சாப்பினா மார்க்கெட் ஒரே சைட் ஒரே ரேஞ்ச் பவுண்டில் இருக்கலாம். மேபி இந்த 1,285 1,320 315 தான் இருக்கும். ட்ரெண்ட் எடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன், தட் இஸ் உக்ரைன் ரஷ்யா அண்ட் தென் மலேசியன் ஏர்லைன்ஸ் இந்த பிரச்சனை எல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால இருக்கு. தட் இஸ் யுக்ரைன் தான் பண்ணியிருக்கோம், ரஷ்யா தான் பண்ணியிருக்கோம், இல்லை நாங்கள் பண்ணல அப்படிங்கிற மாதிரி செய்தி இருந்துகிட்டே இருக்கிறதுனால வாலடைல் நியூஸ் இருந்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். எந்த ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து திடீர்னு மார்க்கெட் ட்ரெண்ட் எடுக்கும். ஆனால் இந்த வீக் மோர்லெஸ் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி எதுவும் தெரியல. ஸ்டில் அண்டர் இன்ட்ராகேஷன் தான் இருந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீக் வந்து இட்ஸ் ஷாப்பிங் மார்க்கெட்னு சொல்லலாம் கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்தவரை. மற்றபடி ஆயில் உக்ரைன் இஷ்யூ வர்றதுனால மேபி அகெயின் இட் மே கோ அப். இப்போதைக்கு அந்த $102 பக்கமே செட்டில் இருக்கு. பேஸ் மெட்டல் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து இப்ப 11:30 இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுது, அதனாலதான் நாங்க கொடுக்கறது இல்ல, பொசிஷனல் கால்ஸ் ஜாஸ்தி, சோ அதான் இன்ட்ராடே மட்டும் விளையாடுங்க அப்படிங்கிறீங்க. பட் நீங்க பாயிண்ட் சொல்றது ஒவ்வொன்றுமே இப்ப $1340 வரைக்கும் கோல்டு போகும், அப்புறம் மறுபடியும் 1280, அப்புறம் 1240 அந்த ரேஞ்ச் தான் நீங்களும் டாலர்ல தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அதே மாதிரி நீங்க டாலர்லயே எனக்கு ஆக்சுவலா பொசிஷனல் கால்ஸ் கொடுக்கலாம் இல்லைங்களா சில்வர்? டாலர் நான் பொசிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேனே. போன வாரமே 2 பொசிஷன் கால் கொடுத்துருக்கேன். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 1326 பக்கம் இருந்தப்ப 1332 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1336 இருந்தப்ப 1340 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு $14 ஷார்ட்டுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி அகைன் $1308 இருந்தப்ப $6 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு $15 ஹோல்ட் பண்ண சொன்னேன். ரெண்டுமே வந்து ஷார்ட் ஹிட்டே தான் இருக்கு. பொசிஷன் கால் நான் கொடுத்துட்டு இருக்கேன், டாலர்ல கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை மட்டும் நீங்க பாத்துக்கணுங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சார் கோல்ட் ரேட் வந்து அகைன் வந்து சிறிதளவு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்க சார். இனிமேவும் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குமா? கோல்டு ஒன்றும் பெருசாலாம் இங்க ரெடியூஸ் ஆகல. லாஸ்ட் வீக் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு மொத்தமா ஒரு $6-7 தான் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி முடிவடைஞ்சது. எதுவும் ட்ரெண்ட் எதுவுமே எடுக்கல. ஸோ இது கண்டினியூ ஆகுமான்லாம் இப்போதைக்கு எதுவுமே இது கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். திருச்சியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பூர்ணபிரியா. வணக்கம் மேம். சொல்லுங்க பூர்ணபிரியா, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. சார் காப்பர் வந்து செல்லிங்ல இருக்கா பையிங்ல இருக்கா சார்? சைட் வேவ் தான் மேடம் இருக்கு, இன்னும் ட்ரெண்ட் எடுக்கல. பேஸ் மெட்டல்ஸோட நியூஸும் எதுவுமே வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு யூஎஸ் எக்கானமி பெட்டரா இருக்குன்னு ஒரு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் செய்தி இருந்துட்டு இருந்து அகைன் யூரோப்பும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, சைனாவோட டிமாண்டும் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியான பட்சத்துல திடீர்னு இந்த ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம், இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் ஹிட் ஆனது, இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கிறதுனால அகைன் அது எல்லாமே காமா இருக்கு. அதனால எதுவுமே ட்ரெண்ட் எடுக்கல. இப்போதைக்கு மார்க்கெட் சைட்வேல தான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஈரோட்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் மேடம். சொல்லுங்க கார்த்திகேயன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். குரூட் ஆயில் எப்படி சார் பண்ணி நிலவரம் கொஞ்சம் லெவல் சொல்லுங்க சார். ஆயில் இன்னைக்கு க்ரூட் வந்து 6237க்கு மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6250, அதாவது $13 டார்கெட் இருந்தாலும் ஒரு 8-9 வெளியாகிறது நல்லது. அதே டவுன் சைட்ல 6203 கீழே போச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 6183, $20 டார்கெட் இருந்தாலும் $10 லாபத்துல வெளியாகிறது நல்லது. சார் லாஸ்ட் வீக்கே சொன்னீங்க மண்டே, அதாவது இன்னைக்கு வந்து நீங்க சார்ட் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க. சார்ட் வந்து ஒரு ட்ரேடர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அதை பத்தி சொல்லுங்க சார். லைக் லாஸ்ட் ஃப்ரைடே காட்டுறா, இந்த சார்ட் மண்டே காட்டுறா சொல்லியிருந்தோம். சரி, சார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணி நியர் அபவுட் ஒரு 2 months 2.5 months ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு 250 பேருக்கும் 250க்கும் மேற்பட்டவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அதுக்காக செஷனே நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes சார்ட்டை பத்தி பார்க்கலாம். நம்ம சரி, இப்போ சார்ட்ல எடுத்தோம் அப்படின்னா
இந்த சிம்பிள்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சிம்பிள்ஸ். இங்க லெஃப்ட்ல வந்து சிம்பிள்ஸ், மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சிம்பிள்ஸ்ல எடுத்தீங்கன்னா என்னென்ன கமாடிட்டி நமக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரூட் ஆயில் சார்ட் வேணும்னா க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட், க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் இருக்கும். ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் முதல் 2 கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் வேணும்னா அது ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அது டேட்டாலாம் டவுன்லோட் ஆகும். இட் டேக்ஸ் ஒன்லி ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம காப்பரை பார்த்துட்டு இருக்கலாம் அது லோட் ஆகிற டைமுக்கு. ஸோ இப்போ காப்பர்ல எடுத்தோம் அப்படின்னா இப்போ இது சிம்பிள்ஸை பொறுத்தவரை கூடயே வந்து இண்டிகேட்டர்ஸ் எப்படி இதில் லே பண்றது அப்படிங்கிறது வரும். தட் இஸ் இண்டிகேட்டர்ஸ்னா என்னென்ன டூல்ஸ், என்னென்ன தட் இஸ் இந்த புல்லிங்கர் பேண்ட்ஸ், அதே மாதிரி சேனல்ஸ், என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒன்றா பார்க்கலாம். இதுல போய் இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இதுல வந்து நமக்கு எந்த இண்டிகேட்டர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கா நான் என்ன சொல்லுவேன், எப்பவுமே MACD எடுத்து பண்ணுங்க. ஆரம்பத்துல எல்லாம் கேட்பாங்க MACD எடுத்து பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ MACD கிளிக் பண்ணீங்கன்னா சைடில் இங்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். என்ன கேட்கும் அப்படின்னா இண்டிகேட்டர் மேல, அதாவது இருக்க சார்ட் மேலேயே அப்படியே வந்து ஓவர்லே பண்ணுமா இல்லை தனியாக கீழே ஒரு பேனல் போடணுமான்னு கேட்கும். நம்ம மோஸ்ட்லி நியூ இண்டிகேட்டர்ஸ்னா அப்ளை நியூ பேனல்ல போட்டோம் அப்படின்னா கீழே ஒரு பேராமீட்டர்ஸ் கேட்கும், அப்படியே அப்ளை கொடுத்தோம்னா இதுதான் MACDயோட இது திங்ஸ். இந்த MACDல பார்த்தோம்னா இந்த கீழே இருக்க லைன் ஒன்ஸ் மேல கிராஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட். ஸோ நம்ம இமீடியட்டா பை பண்ணலாம். அதே மாதிரி அது இல்லாமல் MACD ஹிஸ்டோகிராமும் இருக்கு. ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கலாம். MACD ஹிஸ்டோகிராம்ல இதே ஒரு வேற மாதிரி ரீடிங் பேராமீட்டர், அவ்வளவுதான். ஸோ அது கீழே ஆல்ரெடி இருக்கு. ஸோ அண்ட் தென் இஃப் யூ டேக் அண்ட் தென் ஆசிலேட்டர்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஆசிலேட்டர்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி பொலிங்கர் பேண்ட்ஸ் கூட பார்க்கலாம். பொலிங்கர் பேண்ட்ஸ் எடுத்தோம்னா இங்க இருக்கு. ஸோ பொலிங்கர் பேண்ட்ஸை பொறுத்தவரை எப்பவுமே வந்து பேனல் மேலேயே அப்படியே லே பண்றது நல்லது. ஸோ இப்போ சார்ட் மேல அப்படியே நம்ம லே பண்ணோம் அப்படின்னா இதுதான் பொலிங்கர் பேண்ட்ஸ். இந்த பொலிங்கர் பேண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே இதுதான் நெக்குன்னு சொல்லுவோம். அதாவது மேல டாப் ரேஞ்சில் இருக்க லைனும் பாட்டம் ரேஞ்சில் இருக்க லைனும் ஒன்னு சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட் வேவ், இந்த இடத்துல ட்ரேடிங் பண்ண வேண்டாம். அகைன் இது ஸ்ட்ரெச் ஆகும். இந்த லைன் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா மார்க்கெட் வைட் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. இது இந்த சென்டர் லைன் வருது இல்லையா, இந்த சென்டர் லைனுக்கு மேல மார்க்கெட் இருக்குன்னா அப் ட்ரெண்ட், சென்டர் லைன் கீழே இருக்குன்னா டவுன் ட்ரெண்ட். ஆனால் கன்ஃபர்மேஷன் இன்னும் சாலிடா வந்து நம்ம ட்ரெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த ரெட் லைனை கிராஸ் ஆன ஸ்டிக், அதுக்கு அடுத்த ஸ்டிக் எந்த ஸ்டிக் லோ கட் ஆகுதோ, அந்த ப்ரீவியஸ் ஸ்டிக்கோட லோ கட் ஆகுதோ அந்த ஸ்டிக்ல வந்து செல் என்ட்ரி கொடுக்கலாம். செல் என்ட்ரி கொடுத்தா பார்க்கலாம். நமக்கு இங்க வந்து இந்த கிராஸ் ஆகி ஃபுல்லா வந்து இங்க ஒரு ஸ்டிக் இருக்கு, இந்த ஸ்டிக்கு அடுத்து ஒரு ஸ்டிக் லோ கட் இருக்கு. ஸோ இமீடியட்டா நம்ம செல் போயிருந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் வந்து 428 செல் போயிருக்கும். பாட்டம் ரேட் வந்து கிட்டத்தட்ட 424 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 ரூபாய் லாபத்துக்கு ஜஸ்ட் இன்ட்ராடேல மட்டுமே இருக்கு. மொத்தம் காப்பரோட மூவ்மெண்ட் 5 to 6 ரூபாய் தான் இருக்கும். அதுல இந்த அளவுக்கு நம்ம கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் எ குட் ஸ்டஃப்னே சொல்லலாம். ஸோ அதனை அடுத்து இது பொலிங்கர் பேண்ட்ஸும் தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பொலிங்கர் பேண்ட்ஸ் வந்து வேண்டாம் டெலீட் பண்ண நினைக்கிறவங்க போய் அழகா போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட் இண்டிகேட்டர்ஸ்னு போட்டா ஈஸியா டெலிட் ஆகும். ஒவ்வொரு இண்டிகேட்டரா டெலிட் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வேற எதுவும் ஓவர்லே பண்ணணும், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்களா சிஸ்டர் சார்ட் ஓபன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அகைன் நம்ம வேற எதுவும் இண்டிகேட்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா let us take கெல்ட்னர் சேனல் இருக்கும். இந்த கெல்ட்னர் சேனல் எடுத்தோம்னா கெல்ட்னர் சேனல் மோஸ்ட்லி ஓவர்லே பண்றது பெட்டர். அதே மாதிரி இது மோரலஸ் அகைன் பொலிங்கர் பேண்ட் மாதிரி தான், ஆனா இன்னும் சாலிடா இருக்கும். எப்படின்னா கெல்ட்னர் சேனலை பொறுத்த வரையில உங்களுக்கு இந்த விண்டோ வேணா சைட்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். கெல்ட்னர் சேனல் 2 லைன் தான் இருக்கும். இதுல இந்த பாட்டம் லைன் இந்த லைனை கிராஸ் பண்ற ஸ்டிக்கு அடுத்த ஸ்டிக் கட் ஆச்சுன்னா இமீடியட்டா செல் போகலாம். இப்ப இந்த இடத்துல செல் போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 429 செல் போயிருக்கும். மார்க்கெட் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா 426.50 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2 ரூபாய் 50 பைசா வரைக்கும் லாபம் வந்திருக்கு. இதே வந்து மார்க்கெட் இருக்கு ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டிக்ல ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆயிட்டு அடுத்த ஸ்டிக் இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது. அந்த ஸ்டிக்கோட ஹைய பிரேக் ஆகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகலாம். அது ஸ்டாப் லாஸே போட்டிருந்தாலும் நம்ம 2 ரூபாய் லாபத்துல தான் ஸ்டாப் லாஸே போடுறோம். ஸோ அகைன் பை எடுக்கிறதா செல் எடுக்கிறதா நம்ம பாக்குறோம். ஸோ இங்க ஒரு ஸ்டிக் கிராஸ் ஆயிருக்கு, இந்த அப்பர் லைனுக்கு மேல ஒரு ஸ்டிக் கிராஸ் இருக்கு. இதே இங்க அடுத்த ஸ்டிக் மேல அப் ட்ரெண்ட்ல வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம அகைன் பை பண்ணிருக்கலாம். ஆனா மார்க்கெட் அடுத்த ஸ்டிக் மேல வராம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ரிவர்ஸ் ஆகும்போது அகைன் செல்லுக்கு ஹோல்ட் பண்றது நல்லது. ஆனால் இந்த இடத்துல செல் பண்ண சைட் வேவ் மார்க்கெட், இந்த கெல்ட்னர் சேனல்ல இந்த சேனலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. எக்ஸிட் வேணா கொடுக்கலாம், என்ட்ரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால்
செல் எங்க சாலிடா கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிக் இங்க கிராஸ் ஆயிருக்கு, இந்த ஸ்டிக்கு இந்த இடத்துல கிராஸ் ஆயிடுச்சு, இந்த ஸ்டிக்கு கிராஸ் ஆயிட்டு இந்த ஸ்டிக்கோட லோ என்ன 427.50, அந்த லோ கட் ஆகுற எந்த இடம் அப்படின்னு அந்த லோ கட் ஆன உடனே செல் கொடுக்கலாம். ஸோ 427.50ல செல் கொடுத்தோம்னா அன்னைக்கு மார்க்கெட் 424.50 வரைக்கும் மார்க்கெட் லோ வந்திருக்கு. ஸோ அகைன் அது ஒரு 3 ரூபா லாபத்துக்கு சான்ஸ். ஸோ ஒரு இன்ட்ராடேல எடுத்து பார்த்தோம்னா 2 என்ட்ரி அழகா செல் கொடுத்துருக்கோம், 2 மொத்தம் மார்க்கெட் மூவ்மெண்டே 6 ரூபா, ஆனா கிட்டத்தட்ட 7 ரூபா லாபத்துக்கு சான்சஸ் இங்க கொடுத்துருக்கு. நம்ம இதுல எங்க ஸ்டாப் லாஸ் போட போறோம் அப்படின்னா அகைன் இது எங்க போயிட்டு இந்த அப்ப மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ஒரு 3 ரூபா லாபத்தை கொடுத்து திருப்பி மேல ஏறிட்டு இருக்கா இந்த லோ ரேஞ்ச் மேல போகும்போது வெளியாவாங்க. ஆனா இன்னும் சாலிடா வெளியாகும்னா எப்ப வந்து மேல இருக்க லைனுக்கு தாண்டி ஒரு ஸ்டிக் முடியுதோ அப்போ ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பல வகைப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பார்க்கலாம். அண்ட் தென் ஆசிலேட்டர்ஸ் இருக்கும், ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்றவங்க ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கும். அதுல பாரபாலிக் ஸ்டார் இருக்கும், பாரபாலிக் எஸ்ஐஆர் எடுத்து பார்க்கனாலும் அதுலயும் பார்க்கலாம். அந்த பாரபாலிக் ஸ்டார் என்ன பண்ணா இது இட்ஸ் அகைன் ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் மெத்தட் தான். நம்ம பாரபாலிக் ஸ்டார் போடும்போது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கெல்குலேஷன் சேனல் டெலீட் பண்றது நல்லது. ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும், இல்ல கலர்ஸ் நீங்க மாத்தனா மாத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் நீங்க வச்சு பாக்குறது நல்லது இல்லையா, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இது கெல்குலேஷன் சேனல். இந்த கெல்குலேஷன் சேனல் என்ன பண்ணணும்னா அகைன் இந்த லைனுக்கு மேல போச்சுன்னா அப்புறம் லைனுக்கு கீழே போச்சுன்னா செல் ட்ரெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிக் பினிஷ் ஆயிருக்கு. ஸோ இங்கே இமீடியட்டா செல் போகலாம். இது நல்லா கவனிக்கலாம், நம்ம இந்த பாரபாலிக் ஸ்டார்ல செல் ட்ரெண்ட் கொடுத்த அதே இடத்துல கெல்குலேஷன் சேனல்லையும் செல் கொடுத்துருக்கு. அந்த செல்லும் அகைன் இட் ஆர் கிவன் த சேம் 3 rupees ப்ராஃபிட்டை கொடுத்து அகைன் கெல்குலேஷன் சேனலை விட இது இன்னும் முன்னாடியே பையை வந்து எக்ஸிட் ஆக சொல்லுது. ஏன்னா கெல்குலேஷன் சேனல் நம்ம எடுத்து பார்க்கும்போது டாப் ரேஞ்சுக்கு மேல போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த பாரபாலிக் ஸ்டார் போட்டா நம்ம கிடையாது. பாரபாலிக் எஸ்ஐஆர்ல நம்ம முன்கூட்டியே வந்து அழகா இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியாகலாம். இது இல்லாம நிறைய அபவுட் ஒரு 50 to 56 இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கு. இதுல வால்யூம் பேஸ்டு நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி வந்து நான் வால்யூம் எடுத்து பாக்குறதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நிறைய பேர் இந்த RSI கேட்பாங்க, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இந்த RSI எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எப்பவுமே நியூ பேனல் அப்ளை பண்றது நல்லது. நியூ பேனல் கீழே ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதுல நம்ம தேவையில்லாத இண்டிகேட்டர்ஸ் டெலீட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதுல எடுத்து பார்த்தோம்னா இந்த 25 லைனுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாது. 25க்கு மேல இருக்குன்னா இமீடியட்டா பை பண்ணலாம். பை பண்ணா 50 போற வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சு வெயிட் பண்ணலாம். இல்ல 25க்கு கீழே 25 இங்க ரைட்ல உள்ள நம்பர் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த 25 பாராமீட்டர் கீழே மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டா வெல் ஆகலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா இந்த 50 சேனலுக்கு மேல மார்க்கெட் ஏறுது, அது நீங்க இன்னும் பெட்டர் 80 வச்சு பாக்குறது பெட்டர். 50க்கு மேல வெளியாகும் தாராளமா பார்த்து எக்ஸிட் ஆகும் நல்லது. திஸ் இஸ் ஆல் அபவுட் சார்ட். சார், இன்கேஸ் இந்த சார்ட்ல வரக்கூடிய டவுட்ஸ் வந்து நீங்க எப்படி கிளாரிஃபை பண்றீங்க? ஏதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் சார்ட் யூஸ் பண்றாங்கன்னா அதாவது தெளிவா அதாவது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா பண்ண முடியாது, இன்கேஸ் மிஸ்டேக்ஸ் ஏற்படும், அதுக்கு வந்து நீங்க எப்படி கைட் பண்றீங்க சார் அவங்களுக்கு ட்ரேடர்ஸ்க்கு? சார்ட்ஸை பொறுத்த வரையில நான் இவ்வளவு காட்டுற வந்து நிறைய பேர் அதுல என்ன ஏதுன்ட்டு உள்ள ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு இப்ப நிறைய பேர் நம்ம இதே நிகழ்ச்சியில கேட்டாங்க RSI என்ன MACD என்ன, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க MACD தெரிஞ்சுதான் உள்ள வருவாங்க. இல்ல தெரியல அப்படின்னா கூகுள்ல போய் படிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நான் இதுல சைட்லயே கொடுக்கலாம், தமிழ்லயே கொடுக்கலான் இருக்கேன். MACDனா என்ன, அது எந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா நம்ம பை பண்ணலாம், எந்த ரேஞ்சுக்குள்ள தான் செல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எஜுகேட் பண்ணி எடுத்துட்டு போறதுங்கிறது நம்ம வீடியோல கொடுத்தா பெட்டர்ன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் சார்ட் இப்போதைக்கு மேஜரா யூஸ் பண்றவங்க யாருன்னா யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு, சார்ட்னா என்னன்னே தெரியாம ட்ரேடிங் பண்ணணும் நான் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பை இண்டிகேட்டர், செல் இண்டிகேட்டர், டார்கெட், ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே வந்து ஆரோ மார்க்ஸ்லேயே கொடுத்துருக்கு. ஆரோ மார்க் போட்டு லைன்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது ஈரோடுல ஒரு நேர் வந்து 2 அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ரெண்டுமே சார்ட் வச்சு தான் பண்றாரு. ஹி மேட் அபவுட் 2.5 lakhs ப்ராஃபிட் ஒரு 3 மாசத்துல பண்ணிருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு எடுத்தா 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும். சோ இந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத சார்ட்டை பொட்டன்ஷியலா யூஸ் பண்றது அவங்க அந்த சார்ட்டை வந்து யூஸ் பண்ண தெரியாதுங்கிறவங்க அந்த ஒரு பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா நான் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துறேன், எங்க பை பண்ணணும், எங்க டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப ஈஸியா இருக்கும். யாருக்கு டஃபா இருக்கும், அது டஃப்ன்ற யாருக்குமே கிடையாது. இந்த ரிசர்ச் பண்ணி உள்ள போய் கத்துக்கிட்டு போனவங்கிறவங்க தான் இவ்வளவு நேரம் காட்டிட்டு. ஏன்னா சார்ட்ல வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா அது உள்ள போய் ஆராய்ஞ்சு நிறைய நிறைய ஜஸ்ட் உள்ள போயிட்டு நம்ம ஆராய்ஞ்சல் நிறைய விஷயம் கிடைக்குங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில காட்டிட்டு இருக்கு.
சார் கமாடிட்டி ட்ரேடிங்ல அதாவது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வரும்போது எந்த கமாடிட்டி வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் சார்? இல்ல அஃபெக்ட்ங்கிற விட எப்பவுமே கமாடிட்டி மார்க்கெட்ல ஒரு வேடிக்கையா சொல்லலாம். எப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா கமாடிட்டி மார்க்கெட்ல புல் ரன் இருக்கும்னு சொல்லலாம். நல்ல செய்தி இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகும், கெட்ட செய்தி இருந்தா மார்க்கெட் மேல போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் வருது, உடனே என்ன ஆகும் அப்படின்னா க்ரூட் ஆயிலோட உற்பத்தி பாதிக்குமா, இல்ல இதனால வந்து யூஎஸ் உள்ள வருது அதனால யூஎஸ் டாலர் அஃபெக்ட் ஆகுமா, யூஎஸ் டாலர் அஃபெக்ட் ஆச்சுன்னா கோல்டு வந்து ஏற ஆரம்பிக்குமே. ஸோ இப்படி ரிலேட்டாவே வரும். அதே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதர் கண்ட்ரீஸ் இப்போ உக்ரைன் ரஷ்யா ப்ராப்ளம் அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸுமே கொஞ்சம் காமா இருப்பாங்க, இந்த ப்ரொடக்ஷன்லாம் குறைப்பாங்க. ஏன்னா இதுல யூஎஸ் தலையிடுது பெரிய விஷயம் அப்படிங்கறதுனால. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேஸ் மெட்டல்ஸோட டிமாண்ட் குறைஞ்சி ஃபால் ஆகும். ஸோ ரெண்டு விஷயம், அதாவது ரிஸ்க்குக்காக ஹெட்ஜ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன, பொருட்கள் என்னன்னு எடுத்தோம்னா கோல்டு தான் மேஜர், கோல்டு அண்ட் சில்வர். அதனால அந்த விலை ஏறும். அதே வந்து இந்த பிரச்சனையால உபயோகப்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், அதாவது காப்பர், ஜிங்க், லெட், நிக்கல், இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் குறையும், அதனால வந்து ரேட் ஃபால் ஆகும். ஸோ அதனால ரெண்டு கமாடிட்டிஸுமே இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமாடிட்டிஸை ஒவ்வொரு மாதிரி வச்சு எவாலுவேட் பண்ற நல்லது. பட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமா எடுத்தோம்னா அந்த மிடில் ஈஸ்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்கு, அங்கதான் உற்பத்தி அதிகம் அப்படிங்கறதுனால டைரக்டா அஃபெக்ட் ஆகும். தொடர்ந்து பேசலாம் சார். மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அன்சர் பாஷா. வணக்கம் மேடம். சொல்லுங்க அன்சர் பாஷா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு சில்வர் எப்படி சார் இருக்கும்? ஓகே, சில்வர் லெவல்ஸுங்களா? சில்வர் வந்து கோல்டு கண்டினியூவா எடுத்து பார்த்தோம்னா இப்ப அகைன் ஏற ஆரம்பிச்சிருக்குன்னா சில்வரும் ஓரளவு ஏறிட்டு தான் இருக்கும். பட் இன்னைக்கு சைட்வேவா தான் இருக்கும். எடுத்து பார்க்கலாம். 45,251 மேலே ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 45,400, 150 ரூபா லாபத்துக்கு இருக்கு. அதே செல் சைட்ல எடுத்தோம்னா 44,846 செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 44,604, 200 ரூபா கிட்டத்தட்ட 150 ரூபா லாபம் செல் சைடுக்கு இருக்கு. அதே பை சைட்ல எடுத்து பார்த்தோம்னா 100 ரூபா லாபம் இருக்கு. பட் 100 ரூபாயில வெளியாகிறது நல்லா, அதுக்கு மேல வச்சு வெயிட் பண்ண வேண்டாம் சார். அதே மாதிரி வந்து இப்போ சில்வரோட வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டல் மூவ்மெண்ட் கொடுக்குது, ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. அதனால வந்து இறக்குமதி வந்து வீழ்ச்சி அடையலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதனோட இம்பாக்ட் வந்து எப்படி சார் இருக்கும் இந்த வீக்ல சில்வரோட? இறக்குமதி ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் வரதுனால இறக்குமதிகள் குறையும் அப்படிங்கறதுனால எங்க இந்தியாவில இறக்குமதி குறையதுனால சில்வர் விலை எங்கேயும் குறைய போறது கிடையாது. கோல்டோட விலை குறைஞ்சதுன்னா சில்வர் வேணாலும் குறையலாம். ஸோ அதனால இதை வச்சு நம்ம இங்க ட்ரேடிங்ல எந்த வித பாதிப்பு இருக்காதனால இட் டஸ் நாட் வரி அபௌட் இட். தொடர்ந்து பேசலாம் சார். தூத்துக்குடியில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மைடி. வணக்கம் மேடம். சார் பேசுங்க மைடி. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் கிரேட் வெஞ்சர்ஸோட கிளைண்ட் தான். சொல்லுங்க. நான் ட்ரேட் பண்ணிக்கணும் சார். திடீர்னு நான் ஃபாரின் போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. சரிங்க. ஸோ அதை தொடர்ந்து நான் என்ன கேட்டேன்னா பே அவுட் கேட்டிருந்தேன் நம்மகிட்ட. அவங்க பே அவுட் குடுக்கறதுக்கு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணேன் சார். பே அவுட் வரல. உடனே என்னன்னா எனக்கு போக வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் தள்ளி போச்சு. புரியல, என்னங்க என்ன ஆப்ஷன்? நான் ஃபாரின் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். ஓகே ஓகே. அதை தொடர்ந்து நான் என்ன கேட்டேன்னா பே அவுட் கேட்டிருந்தேன். அவங்க வந்து பே அவுட் குடுக்கறதுக்கு 2 நாள் வெயிட் ஆயிடுச்சு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பே அவுட் வர 2 நாள் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலை இந்த பே அவுட் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா எனக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி போச்சு சார். சோ நான் என்ன பண்ணேன்னா தள்ளி போகுது சரி ரைட்டா பண்ணணும், 1 மாசம் ஆகணும்னா நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டேன். சரிங்க. நான் ட்ரேட் பண்ண பிறகு திருப்பி அன்னைக்கு மறுநாள் காலையில எனக்கு வந்து பே அவுட் ஆயிடுச்சு சார். ஓ, அப்படி ஆனதுனால வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணிருக்காங்க. நான் ட்ரேட் பண்ணது வந்து அன்னைக்கு ப்ராஃபிட்ல முடிச்சிருக்கேன். 3000 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உங்க ப்ராஃபிட் வந்தா நீங்க எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இல்ல சார், நான் இப்ப திருப்பி கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். திருப்பி நான் போறதுக்கு இன்னும் 2 மாசம் 3 மாசம் ஆகுன்னு நினைக்கிறேன். அகைன் பேயிங் கொடுத்துருங்க அந்த ஃபண்ட். அப்படியே அந்த ஃபண்டை கொடுத்துட்டோம்னா திருப்பி எனக்கு இந்த ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுங்களா? ஆமா, கண்டிப்பா. ஓகே ஓகே சார். இந்த வீக்ல வெளியாகக்கூடிய டேட்டா ரிலீசஸ் வந்து ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்கா சார் இந்த வீக்ல? இந்த வீக்ல வெளியாகக்கூடிய டேட்டாஸ் எடுத்தா மோஸ்ட்லி இந்த உக்ரைன் ரஷ்யா டென்ஷனை பேஸ் பண்ணி தான் போகும். ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்தோம்னா இந்த வென்ஸ்டே இன்வென்ட்ரி க்ரூட் ஆயிலுக்கு, தேர்ஸ்டே இன்வென்ட்ரி கேஸ்க்கும், ஜாப் டேட்டா, ஜாப்லெஸ் கிளைம் டேட்டாவும் இந்த டேட்டாஸ் மட்டும் தான் மேஜரா இருக்கும். மற்றபடி ஃபெட் நியூஸ்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே முடிச்சதுனால இவ்வளவுதான் மோஸ்ட்லி ஆக்கியபைட். தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன்.
வணக்கங்க, குரு கிட்ட சார் பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம் சார், அதாவது இப்ப சார்ட் காமிச்சிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப நீங்க லெவல்ஸ் குடுக்குறீங்க, அப்ப அந்த லெவல்ஸ் தான் இந்த சார்ட்ல இருக்குங்களா, இல்ல இது வேற டிஃபரெண்ட் டைப் லெவல்ஸ்ங்களா? நீங்க குடுக்கற லெவல்ஸ் வேற, அது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு. லெவல்ஸ் முழுக்க வேறங்க. லெவல்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா ஒரு இடத்துலயுமே கிடையாது. கரெக்டா 10:15 மணிக்கு மார்க்கெட் 10ல இருந்து 10:15 மணிக்கு நடக்கக்கூடிய வியாபாரம் முந்தின நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆன மூவிங் ஆவரேஜும் வச்சு டெரைவ் பண்றதுதான் வந்து 10:15க்கு கொடுக்கக்கூடிய அளவுகள். அதனால இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனை எப்படி பிஹேவ் ஆகுதுங்கிற வச்சு கொடுக்கக்கூடிய அளவுகளை பார்த்து ட்ரேட் பண்றதுங்கிறது நல்ல விஷயம். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதே சார்ட் வந்து இது அகைன் இதுவும் தனி. இது சார்ட் வந்து அவ்வளவு கிட்டத்தட்ட 50 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. இதுல எந்த டிஃப்ரெண்ட் டியூரேஷன்ஸ் இருக்கு, 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். இதுல வந்து புதுசா சார்ட்டை யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அருண். வணக்கம் மேடம். சொல்லுங்க அருண், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. ஓகே சார், உங்ககிட்ட எம்டி கிளைண்ட் தான் சாஃப்ட்வேர் இருக்கு. நெக்ஸ்ட் எப்போ கொண்டு வருவீங்க? ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா நான் சிஸ்டத்துல தான் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் லேப்டாப் வாங்கலாம்னு இருக்கேன். இப்போ 25,000 கீழே என்ன லேப்டாப், ஒரு நல்ல லேப்டாப் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சஜஷன் பண்றதுக்கு யாரும் கிடையாது. வீட்டுல பசங்களா இருக்கிறதுனால பிரச்சனையா இருக்கு எனக்கு நெட்ல உட்காந்து பண்றதுக்கு. இந்த ப்ரோக்ராம்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் இல்ல நாளைக்கு நாளைக்கு வந்தப்போ ஒரு நல்ல 25,000 ஒரு நல்ல லேப்டாப் சொல்லுங்க எனக்கு. அதாவது நெஸ்ட் மட்டும் இல்ல, அதுக்கும் மேற்பட்ட ஓடியன் கூட வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா ஓடியனை தனியா நீங்க வாங்கி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா இது இப்ப புதுசா இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்ல சார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர இருக்கிறதுனால இந்த சார்ட் இந்த சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் 25,000 நான் நிறைய சாஃப்ட்வேர் நிறைய லேப்டாப்ஸே இருக்கு. லைக் லெனோவால போறது பெட்டர். உங்களுக்கு ஒன்னும் ஹையர் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் போகணும் அவசியமே இல்லை. சரிங்களா? நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். சார் வணக்கம். வணக்கம் சார், பேசுங்க மேடம். பேசுங்க சுரேஷ். வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம கிளைண்ட் தான் சார். நீங்க இந்த சார்ட் காமிச்சீங்க, பிளஸ் அந்த இண்டிகேட்டர் இது பண்ணீங்க. நான் இனிமே தான் அதை நான் பிராக்டிஸ் பண்ணி செய்ய போறேன். இதுல உங்களுடைய பெஸ்ட் இண்டிகேட்டர்னா எதை சொல்லுவீங்க? நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி எந்த பெஸ்ட் இண்டிகேட்டர் வந்து நம்ம அதை கரெக்டா சூட் பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு அக்யூரசி எடுக்க முடியலாம். ஏதாவது புதுசா பண்றீங்க அப்படின்னா MACD-யும் RSI மட்டும் வச்சு பண்ணுங்க. அதே மாதிரி RSI MACD-யும் கீழே தனியா எக்ஸ்ட்ரா நியூ பேனல் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ்க்கு வந்து கடைசியா காட்டின இந்த SIR பரபோலிக் SIR எடுத்து வச்சு பண்ணுங்க. பரபோலிக் SIRல உங்களுக்கு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கரெக்டா கிடைக்கும். அப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது தெரியும். அதை பார்த்து நீங்க வெளியாகலாம். நன்றி. தேங்க்யூ சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமோடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குறிப்பா சார்ட் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நேர்களுக்கு வந்து பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். நன்றி சார். நன்றி. வழங்கும் லாபம் கமோடிட்டிகள் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமோடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.